சிவாஜி வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட முதல்வன் கதை. தமிழ் சினிமா வரலாற்றில் அரசியல் திரைப்படங்களின் பாதை சென்று கொண்டே இருக்கிறது. அமைதிப்படை எவ்வாறு ஒரு தீவிர அரசியல் திரைப்படத்திற்கு மைல்கல்லாக இருந்ததோ அதே போன்று படமும் அரசியல் திரைக்கதைக்கு முன்னோடியாக அமைந்தது. ஜீன்ஸ் படத்திற்கு பிறகு தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான எஸ் பிக்சர்ஸ் மூலமாக எடுத்த முதல் படம் முதல்வன். வெறும் பொழுதுபோக்குக்காக அல்லாமல் சிந்திக்க வைக்கும் ஒரு அரசியல் கற்பனை தான் இப்படத்தின் மையம். ஒரு சாதாரண தொலைக்காட்சி கேமராமேன் திடீரென ஒரு நாள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் சூழலில் அந்த ஒரு நாள் ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கும் என்பதை வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்து எடுத்தார் சங்கர். இந்த வித்தியாசமான யோசனைக்கு 1977 ஒளிபரப்பான நிக்சன் புரோஸ்ட் நேர்காணலே துவக்கமாக அமைந்ததாம். அதில் ஒரு பத்திரிகையாளர் அமெரிக்க அதிபருக்கு சவால் விடும் விவாதம் இருக்க அந்த காட்சியையே முதல்வன் படத்தில் வைத்தார் சங்கர். ஒரு நாள் முதல்வர் என்கின்ற கான்செப்ட் நடிகர் திலகம் சிவாஜியின் ஒரு நாள் மேயரிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. படத்தின் கதாநாயகனாக முதலில் ரஜினிகாந்த் ஒப்பந்தமானாலும் அவர் படத்திலிருந்து விலகினார். பின்னர் விஜய் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் அந்த நேரத்தில் பரபரப்பாக இயங்கியதால் வாய்ப்பு அர்ஜுன் பக்கம் வந்தது. ஜென்டில்மேன் பட அனுபவத்தால் சங்கருக்கு ஏற்கனவே பரிச்சயமான அர்ஜுன் இந்த வேடத்துக்கு 100 விழுக்காடு ஒத்துழைத்து நடித்தார். அர்ஜுனும் இப்படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார். கதாபாத்திர தேர்வு முதல் அரசியல் கரு வரை முதல்வன் ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாறியது. சமூக மாற்றத்துக்கான ஒரு கற்பனை வித்தையை விறுவிறுப்பான திரைக்கதையாக அமைத்து தமிழ் திரைப்பட உலகில் ஒரு புதிய சகாப்தத்தை சங்கர் ஏற்படுத்தினார் என்றால் அதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது.